நல்லா தரமாக எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இந்த தேங்காய் துவையல் நம்ம எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் பிடிச்ச சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தேங்காய் துவையல். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இந்த தேங்காய் துவையலுக்கான பொருட்களை பார்த்துடலாம். தேங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரை முடி துருவன தேங்காய், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, பட்டை மிளகாய் 5, கொட்டைப்பாக்கு அளவு, புளி, பூண்டு பல் 10, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். தேங்காய், வெங்காயம், பூண்டு, புளி, உப்பு, தக்காளி, எண்ணெய், பட்டை மிளகாய். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானவுடனே நம்ம புளி போட போகிறோம். புளி போட்டுக்கலாம். புளியை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துருங்க. ஏன் அப்படி புளியை வதக்க சொல்கிறேன்னா, இந்த தேங்காய் துவையல் வந்து தக்காளிலாம் போடுறோம், அதனால் சீக்கிரம் வீணாக போடும். இந்த புளியெலாம் நல்லா வதக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வீணாக போகாமல் இந்த தேங்காய் துவையல் இருக்கும். அடுத்தது பட்டை மிளகாய். இது நல்லா வறுத்துக்கணும். வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிங்க. இந்த துவையல் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். எப்போதும் வழக்கமாக அரைக்கிற தேங்காய் துவையல் இல்லாமல் இது ரொம்ப 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 அருமையான துவையலுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நல்ல காரம், நல்ல புளிப்பு, சுவை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது தக்காளி. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டையும் நல்லா வதக்கிங்க. எல்லாம் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். அதாவது இந்த துவையல் வந்து செஞ்ச பிறகு நீங்கள் சோத்தில் போட்டு கூட நல்லா சாப்பிட்லாம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த சாதத்தை செஞ்சு கொடுக்கலாம் இந்த துவையலை வச்சு. பாருங்க, வெங்காயத்தங்கெல்லாம் எப்படி இலங்கி வதங்கி போய் கிடக்கு. இந்த நேரத்தில் தேங்காய் இதில் கொட்டிங்க. தேங்காயை கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே கொஞ்சம் உப்பையும் போட்டுங்க. அருமையாக இருக்குங்க. நீங்கள் இப்படி ஒரு துவையலை எதிர்பார்க்கவே மாட்டீங்க. என்னடா இது இப்படி ஒரு டேஸ்ட்டா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சிலையோ இல்லை அம்மியில் அரைக்கிற அளவுக்கு அம்மி இருந்ததுன்னா அம்மியில் வச்சு அரைங்க. அவ்வளோதான். இப்போ இறக்கி ஆற வச்சு அரைக்கலாம். ஆஹா, அப்படி ஒரு மணங்க. இந்த மாதிரி சோத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்துன்னு வச்சுங்க, ஊற்றி அட்டிச்சிங்கன்னு வச்சிங்களா, தரமாக இருக்குங்க. ஆஹா, சொர்க்கம் இங்கே தாங்க இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் என்னடா இப்படி சொல்கிறான்னு நீங்கள் இப்படி ஒரு துவையலடா அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இதில் லஞ்சு பசங்களுக்கு லஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னென்னா புளிச்சோறு, தேங்காய் சோறு, இந்த மாதிரி சோறுக்கெல்லாம் அல்டிமேட்டுங்க. ஐயோ செம்மங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்ச சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே.